பால் விலை உயர்வு. விவசாயிகளின் கஷ்டம் முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தொடர்புடையது. அது பால். காலையில் தேநீர் முதல் குழந்தைகளின் உணவு வரை, பால் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த பாலை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வீட்டில் மாடு வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் பாலை விற்று குடும்பத்தை நடத்தும் விவசாயிகளின் கஷ்டத்தை நாம் கவனிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு மாட்டை வளர்ப்பது என்பது சாதாரணமான வேலை இல்லை. காலை முதல் இரவு வரை மாட்டை பராமரிக்க வேண்டும். தினமும் தீவனம் கொடுக்க வேண்டும். வைக்கோல் வாங்க வேண்டும். கால்நடை தீவனம் வாங்க வேண்டும். மாடு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் மருத்துவ செலவு செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது. ஆனால் பால் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் இந்த செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கிறதா? இதுதான் இன்று எழும் மிகப்பெரிய கேள்வி. விவசாயியின் உண்மையான கஷ்டம். வீட்டில் மாடு வைத்திருக்கும் பல குடும்பங்களுக்கு பால் விற்பனை ஒரு கூடுதல் வருமானம் அல்ல. அது குடும்பத்தின் முக்கிய வருமானமாக இருக்கலாம். அந்த வருமானத்தில்தான் மாட்டுக்கான தீவனம் வாங்க வேண்டும். குடும்பத்தின் அன்றாட செலவுகளையும் சமாளிக்க வேண்டும். குழந்தைகளின் கல்வி செலவு, வீட்டு செலவு என பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. இந்நிலையில் தீவனத்தின் விலை அதிகரித்தால் என்ன செய்வது? வைக்கோல் விலை அதிகரித்தால் என்ன செய்வது? மருத்துவ செலவு அதிகரித்தால் என்ன செய்வது? பால் உற்பத்தி செய்வதற்கான செலவு அதிகரித்து கொண்டே இருந்தால் விவசாயிக்கு கிடைக்கும் பால் கொள்முதல் விலையும் அதற்கேற்ப உயர வேண்டாமா? தனியார் நிறுவனங்கள் விற்பனை விலை மற்றும் கொள்முதல் விலை. இங்கேதான் மற்றொரு முக்கியமான கேள்வி எழுகிறது. தனியார் பால் நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் பால் மற்றும் பால் பொருட்களின் விலையை உயர்த்தும் போது அந்த விலை உயர்வின் பயன் பால் உற்பத்தியாளர்களுக்கும் கிடைக்கிறதா? விவசாயியிடமிருந்து பால் வாங்கும் விலை என்ன? பொதுமக்களுக்கு விற்கும் விலை என்ன? இந்த இரண்டு விலைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? இது குறித்து அரசு வெளிப்படையாக ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் பால் பாக்கெட்டாக கடைக்கு வந்து சேர்வதற்கு முன்பு அதன் பின்னால் ஒரு விவசாயியின் உழைப்பு இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து மாட்டை பராமரிப்பது முதல் பால் கறந்து விற்பனை செய்வது வரை விவசாயியின் உழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்க வேண்டும். முதல்வர் விஜய் கவனிக்க வேண்டிய கோரிக்கை. முதல்வர் விஜய் அவர்களே, வீட்டில் மாடு வளர்த்து பால் உற்பத்தி செய்யும் சிறு விவசாயிகளின் கஷ்டத்தை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். பால் கொள்முதல் விலையை நிர்ணயிக்கும் போது விவசாயியின் உண்மையான உற்பத்தி செலவை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். தீவனம், வைக்கோல், கால்நடை மருத்துவம், பராமரிப்பு செலவு என அனைத்தையும் கணக்கில் கொண்டு நியாயமான கொள்முதல் விலை வழங்க வேண்டும். தனியார் நிறுவனங்கள் பால் விற்பனை விலையை உயர்த்தும் போது அதன் தாக்கம் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எப்படி இருக்கிறது என்பதையும் அரசு கண்காணிக்க வேண்டும். பால் உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைத்தால்தான் அவர்கள் தொடர்ந்து மாடு வளர்த்து பால் உற்பத்தி செய்ய முடியும். பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நியாயம் வேண்டும். ஒருபுறம் பால் விலை அதிகரித்தால் பொதுமக்களின் குடும்ப செலவு அதிகரிக்கிறது. மறுபுறம் உற்பத்தி செலவு அதிகரித்தால் விவசாயிகளின் சுமையும் அதிகரிக்கிறது. எனவே தீர்வு ஒரே ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமாக இருக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு நியாயமான விலையிலும் விவசாயிகளுக்கு நியாயமான கொள்முதல் விலையிலும் பால் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும். விவசாயியின் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும். மாடு வளர்க்கும் குடும்பத்தின் கஷ்டம் குறைய வேண்டும். இறுதி கோரிக்கை. இன்று நாம் வைக்கும் முக்கியமான கோரிக்கை ஒன்றுதான். விவசாயியின் உழைப்புக்கும் உற்பத்தி செலவுக்கும் ஏற்ற நியாயமான பால் கொள்முதல் விலை வேண்டும். முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டு வீட்டில் மாடு வளர்க்கும் சிறு விவசாயிகளின் நிலையை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பால் விலை உயரும் போது விவசாயியின் வருமானமும் உயர வேண்டும். தீவன விலை உயரும் போது விவசாயியின் கஷ்டத்தை அரசு புரிந்து கொள்ள வேண்டும்.
மாடு வளர்க்கும் குடும்பங்கள் நஷ்டத்தில் சிக்காமல் நிம்மதியாக வாழக்கூடிய நிலை உருவாக வேண்டும். விவசாயி நிம்மதியாக இருந்தால்தான் பால் உற்பத்தி தொடர்ந்து நடைபெறும். அதனால் விவசாயியின் குரல் அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதேபோல் மக்களின் பிரச்சனைகள் மற்றும் விவசாயிகளின் குரல் குறித்து தொடர்ந்து செய்திகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.